ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜப்பானிய அனிமி சீரிஸான நோ கேம் நோ லைஃப் சீசன் 1 எபிசோட் 11 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் முடிஞ்சா என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த நோ கேம் நோ லைஃப் அனிமியில் எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டான எபிசோட்னா அது இந்த 11th எபிசோட் தான். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அந்த லெவலுக்கு இது சூப்பராக இருக்கும். சரி வாங்க இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நோ கேம் நோ லைஃப் சீசன் 1 எபிசோட் 11. நம்ம சோரா அண்ட் ஷீரோ திரும்பவும் பூமிக்கே வந்துட்டோம் அப்படின்னு நினச்சி ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க. நம்ம சோரா என்னடனா கைஸ் என்ன மன்னிச்சிருங்க, நீங்கள் தான் அந்த கேமை விளாண்டு மனுஷங்க எல்லாரையும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கான். இப்போ வந்துட்டு அந்த கேமோட ரூல்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இந்த கேமோட பேர் லவ் ஆர் லவ்டு. இதில் வந்து அந்த நான் பிளேயிங் கேரக்டர்ஸ் என்பிசி கேரக்டர்ஸ் வந்துட்டு நம்ம மேலே ரொம்பவே லவ்வாக இருப்பாங்க. பிளேயர்ஸ் மேலே போயிட்டு அவங்க லவ்வாக இருந்துட்டு விழுவாங்க. அவங்கள நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கன் தருவாங்க. அதை வச்சு ஷூட் பண்ணிங்க அப்படின்னா அதில் அவங்கக்கிட்ட இருந்து லவ் போர்ஷன் கிடைக்கும். அதை வச்சு தான் இவங்களுக்கு ஷூட் பண்ணுறதுக்கு உண்டான பவர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் அந்த கேமுக்கு உண்டான இன்ட்ரடக்ஷன் சாங்கெல்லாம் போட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நம்ம சோரா இதெல்லாம் கவனிக்காமல் பயந்துட்டு இருக்கான். ஆக்சுவலி இது வந்துட்டு ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டி கேம் அப்படின்னு சொன்னோன்னே அப்போ இது எதுவுமே உண்மை இல்லையா, உங்கள் கற்பனையில் உருவாக்கின உலகம் தானா, அப்பாடா ஏன்டா என்னைய பயம் கொடுத்துறீங்க அப்படின்னு நம்ம கத்திக்கிட்டு கிடக்கான். இந்த வார்பேஸ் நம்ம சோரா ஒரு காமெடி பீஸ் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். ஓ அதனால தான் எனக்கு சூரியன் அடிச்சும் வந்து வெயில் ஏமலை படுற மாதிரியே ஃபீல் ஆகலையோ அப்படின்னு சொல்லிட்டு ஏய் ஷீரோ இது ஒரிஜினல் கேம் இல்லை, நம்ம வீடியோ கேம் விளாடுவோம் பற்றியா, அந்த மாதிரி விர்ச்சுவல் ரியாலிட்டி கேம் தான் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ நம்ம ஷீரோ நார்மலாகிறா. இப்போ அவங்க கேமை கண்டினியூ பண்ணுறாங்க. அவங்க முன்னாடி வந்துட்டு ஒரு கன் இருக்குது. அந்த கன்னை வச்சுட்டு போயிட்டு அந்த கேர்ள்ஸை சுட்டாங்க அப்படின்னா அதுலேருந்து லவ் போர்ஷன் கிடைக்கும். அந்த பவர்ஸை யூஸ் பண்ணி தான் அந்த கன்னுக்கு பவர் கிடைக்கும். அதை வச்சு நம்ம ஆப்போசிட் பிளேயரை சுடணும். ஒருவேளை ஆப்போசிட் பிளேயர் நம்மளை சுட்டாங்கன்னா நம்ம அவங்களுக்கு அடிமையாக மாறிடுவோம். அண்ட் இந்த நான் பிளேயிங் கேரக்டர்ஸ் அவங்கள சுட்டு லவ் போர்ஷன்ஸ் அதிகமாக எடுத்தால் அவங்க இன்னும் நம்ம மேலே லவ் ஃபீல் ஆக ஆரம்பிச்சு அவங்க நம்மளை தூக்கிட்டே போயிடுவாங்க. ஸோ அது வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாத்தையுமே அந்த வார்பேஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். நம்ம சோரா டப்புன்னு அசால்ட்டாக ஒரு பொண்ணை சுட்டு அப்படியே எல்லா பொண்ணுங்களையும் சுட்டு லவ் போர்ஷனை கலெக்ட் பண்ணுறான். ஸ்டெஃப் என்னடான்னா எல்லா பொண்ணுங்களையும் அவளை தொட விட்டு அவள் லவ் போர்ஷன் எல்லாம் காலியாயிருது. காலியான உடனே அவங்க எல்லாரும் அந்த இடத்துல இருந்து போயிருந்தாங்க. ஸோ அந்த பொண்ணுங்களை சுட்டு நம்ம லவ் போர்ஷனை கலெக்ட் பண்ணணும். ஒருவேளை அந்த பொண்ணுங்க நம்மளை திருப்பி வந்து தொட்டுட்டு இருந்தாங்கன்னா நம்ம லவ் போர்ஷன் எல்லாம் காலியாயிரும். நம்மளால திருப்பி ஷூட் பண்ணுறதுக்கு கூட பவர் இருக்காது அப்படின்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இப்போ என்னடானா நம்ம ஷீரோ சோராவை சுட்டுறதா, உடனே நம்ம சோரா போயிட்டு ஷீரோ மேலே லவ்வாக இருக்கான். இதை பார்த்து நம்ம ஜப்ரேல் என்னடானா ஷீரோவை சுட்டுறதா, உடனே நம்ம ஷீரோ ஜப்ரேல லவ் பண்ண ஆரம்பிக்கா. ஏன்டா எங்கள் உயிர் ஊசலாடிட்டு இருக்குன்னு மனுஷங்க நினச்சிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த எஃபெக்ட் வந்து காணாமல் போயிருது. நம்ம சோரா இப்போ புரிஞ்சுக்கிட்டோம் அந்த லவ் எஃபெக்ட் வந்துட்டு நம்ம மூளையை யோசிக்க விடாதபடி பண்ணுது. இப்போ அவன் ஸ்டெஃபை சுட்டுட்டு ஏய் நீ இப்படி கீழே வச்சு ஒன்றைய பார்க்க சுடு அப்படிங்கவும் அவன் சுட்ட உடனே அது பவுன்ஸ் ஆகிட்டு அவா மேலேயே படுது. இந்த புல்லட் வந்து பவுன்ஸ் ஆகுது, இதுதான் நம்ம ஜெயிக்கிறதுக்கான ஏதாச்சும் ஒரு க்ளூவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க வந்து ஒரிஜினலாக இவ்வளோ நேரம் விளாண்டுட்டு இருந்தாங்க. இப்போ ஒரிஜினலாக அந்த கேமை விளாட போகிறாங்க. குறைமையும் அந்த எல்ஃபோ வெளியே நின்று பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே என்னால் இங்கேருந்து கிளியராக பார்க்க முடியுது அப்படின்னு எல்ஃப் குறைமிட்டு சொல்கிறா. எல்லாமே அவங்க பிளான் படி தான் போயிட்டுருக்கு. இங்கே அந்த ஈஸுனா பண்ண என்னடான்னா நம்ம சோரா வந்து நீ எப்போ கடைசியாக ஜாலியாக விளாண்டா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான். அதை நினச்சி அவன் ஏன் அப்படி என்ன பார்த்து கேட்டான் அப்படின்னு டென்ஷன் ஆகிட்டு ஃபாஸ்ட்டாக அங்கே இருக்கிற என்பிசி கேரக்டர்ஸை சுட்டு தள்ளுதா. இங்கே ஈஸ்னா ஒரு பக்கம் சீரியஸாக இருந்தால் நம்ம சோரா என்னடானா காமெடி பண்ணி அவங்க ட்ரெஸ் எல்லாத்தையும் கலட்டி விளாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேத்தமெட்டிக் கேல்குலேஷன்லாம் பண்ணி கரெக்டாக சுடுறான். கடைசியில் அவன் பார்க்கலாங்கிற நேரத்தில் பார்த்தா அது மொத்தமாக மறைஞ்சு போயிடுது. இது நியாயமே இல்லை அப்படின்னு நம்ம சோரா கத்திக்கிட்டு இருக்கான். இந்த குறைமை என்னடானா இவன் திருந்தவே மாட்டான்னு மனசுக்குள்ளே நினைக்கிறா. எங்கே உயிர் தாண்டா அந்த கேமில் இருக்குது அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் இங்கே நினச்சிட்டு இருக்காங்க. இந்த ஈஸ்னா ஒரு இடத்துல இருக்கும்போது அவளோட ஹியரிங் பவர் ரொம்பவே ஜாஸ்தி அப்படிங்கிறதுனால யாரோ தூரத்தில் வராங்க, மேபி அது ஷீரோவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருக்கிறவா அந்த புல்லட் பவுன்ஸ் ஆகிறத வச்சுட்டு அவ்வளோ தூரத்தில் இருக்கிறவளை சொல்கிறா. பார்த்தா நம்ம ஷீரோ கண்ணு முன்னாடி வந்துடுச்சு, பட் ஆனால் அவள் அஃபெக்ட் ஆகலை. இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈஸுனா பண்ணி திரும்பவும் நம்ம ஷீரோவை ஷூட் பண்ணுறா. நம்ம ஷீரோ திரும்பி கூட பார்க்காம அந்த பவுன்சிங் டெக்னிக்கை வச்சு அந்த இன்னொரு புல்லட்டை அட்டாக் பண்ணுறா. ஷூட்டிங்னு வந்துட்டாலே ஷீரோ தான் பெஸ்ட்டு. என்ன அவள் மேத்தமெட்டிக் கேல்குலேஷன்லாம் பண்ணி புல்லட்டோட ஸ்பீடை முதற்கொண்டு கேல்குலேட் பண்ணி ஆப்போசிட் பார்ட்டி சில சமயம் அவளை சுடும்போது இவள் நவரக்கூட மாட்டா, அது அவள் மேலே படவே செய்யாது, அந்த லெவலுக்கு கேல்குலேட் பண்ணுவா அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம ஷீரோ மாஸ்க் காட்டிகிட்டு இருக்கா. அந்த ஈஸ்னா பொண்ணு ஜன்னலை குதிச்சுட்டு வெளியே குதிச்சிருந்தா. பார்த்தா அங்கே நம்ம ஜப்ரேல் பறந்து வந்துட்டு இருக்கா. இப்போ ஜப்ரேல் அந்த ஈஸுனா பண்ண அட்டாக் பண்ணுறா. ஆக்சுவலி இந்த இடத்துல மேஜிக் ஒர்க் ஆகாது அப்படிங்கிறதுனால நம்ம ஜப்ரேலால் பறக்க முடியல. அப்போ தான் பார்த்தா வேறு லெவலில் ஒரு சீன் நடக்குது. ரொம்ப தூரத்துலேருந்து ஒரு புல்லட் வந்து அந்த ஈஸுனா பண்ண அட்டாக் பண்ணுது. இவளால் அந்த புல்லட்லேருந்து தப்பிக்க முடியல அப்படிங்கிறதுனால அவளோட ட்ரெஸ்ஸை வச்சு தடுத்து அந்த இடத்துலேருந்து தப்பிச்சோடு தான் நம்ம ஜப்ரேல் கீழே விழுறா. 2 பேருக்குமே எதுவும் ஆகலை. அவள் ட்ரெஸ்ஸை ஷீல்டு மாதிரி பயன்படுத்திக்கிட்டதா அப்படிங்கிறத நம்ம ஷோரோ கண்டுபிடிச்சிருந்தா. நீ அதை பார்த்தியா அப்படின்னு நம்ம குறைமை கேட்கவும் ஆமாம் நம்ம சோராவை பாராட்டே ஆகணும். ஏன்னா அவள் வேறு லெவலில் அவ்வளோ தூரத்துலேருந்து ஷூட் பண்ணுறான். அண்ட் அந்த ஈஸுனா பண்ணி ஏதோ ஒரு சீட்டிங் பண்ணுறா. அதனால தான் அவ்வளோ தூரத்துலேருந்து அந்த புல்லட்டி அவள் கரெக்டாக டாச் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஏதோ சீட்டிங் பண்ணுறாங்க அப்படிங்கிறது புரியுது. ஆனால் என்னங்கிறதையும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஆக்சுவலி இந்த வார்பீஸ்ட் என்னடான்னா வெளியே இருந்து இந்த கேம் எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த ஈஸுனா பொண்ணுக்கிட்ட அவங்க எங்கே இருக்காங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத கம்யூனிகேட் பண்ணி சொல்கிறான். இப்போ அவங்க ஒரு பிரிட்ஜு கீழே இருக்காங்க அப்படின்னு அந்த பொண்ணுகிட்ட சொன்னோடனே அவள் போயிட்டு கரெக்டாக அந்த இடத்துல சுட்டுருதா அவங்கள.
இப்போ நைட் ஆகுது. ஆக்சுவலி இங்கே யாருக்கும் எதுவுமே ஆகல. இப்படி வெளியே இருந்து அவன் கம்யூனிகேஷன் பண்ணி இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவகிட்ட சொன்னால் இவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம ஸ்டெஃபை தான் ஆக்சுவலி அந்த பொண்ணு சுட்டிருக்கா. இப்போ இவங்க சுட்ட உடனே நம்ம ஸ்டெஃப் இவங்க சைடு மாறிதா. அந்த ஈசனா பொண்ணோட ஹார்ட் பீட்லாம் ரொம்பவே வேகமாக அடிக்குது. அவள் வில்லத்தனமாக சிரிக்கிறா. எப்படியாச்சும் நான் உங்களை தோக்கடிப்பேன் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினைக்கிறா. இங்கே நம்ம ஹீரோ என்னடான்னா உட்காந்து மேத்தமெட்டிக் ஈக்குவேஷன் கேல்குலேஷன்லாம் போட்டு எப்படியாச்சும் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பெரிய கால்குலேஷனே போட்டு வச்சுருக்கா. சோரா நீ என்ன நம்புறியா அப்படின்னு கேட்கவும் அவன் நம்புறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இது உன் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவல் அப்படின்னு போடுறா. அங்கேருந்து அந்த பொண்ணு ஷூட் பண்ணவும் நம்ம ஹீரோ போயிட்டு அதை தடுத்துட்டு அவள் அந்த புல்லட்டை வாங்கிடுறா. உடனே அடுத்து பார்த்தா இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு சோராவை அட்டாக் பண்ண நிற்கா. உடனே நம்ம ஜப்ரேல் வந்து காப்பாற்றி அந்த இடத்துலேருந்து கூட்டிகிட்டு போகிறா. ஹீரோ எதுக்காக உங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ஜப்ரேல் கேட்கவும் மேபி அது அவளோட பிளானாக இருக்கலாம். அவள் எதிர்கிட்ட மாற்ற மாதிரி இருக்கலாம். அவள் வந்து ஈக்குவல்ட்டுன்னு போட்டு எதுவுமே போடல அப்படின்னா அது பிளாங்க்னு அர்த்தம். பிளாங்க்னா நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான். ஸோ அப்போ நான் தான் இதில் ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு நீ போயிட்டு அந்த ஈஸினா பண்ண கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டியா அப்படிங்கவும் ஜப்ரேல் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேமில் நான் அவளை ஏதாச்சும் பண்ணிட்டா உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கவும் அந்த மாதிரிலாம் ஏதோ பண்ணிடாதா அப்படின்னு நம்ம சோரா சொல்கிறான். இப்போ நம்ம ஜப்ரேல் என்னடான்னா சும்மா வேறு லெவலில் மாஸ் காட்டிகிட்டு இருக்கா. ஹேய் பப்பி குட்டி, நீ எவ்வளோ வேணால் சீட்டிங் பண்ணிக்கோ, ஆனால் நான் தான் இன்றைக்கி ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு நம்ம ஜப்ரேல் அவரோட ஃபுல் பவரையும் காட்டுறா. இப்போ இவங்க 2 பேருக்கும் சும்மா வேறு லெவலில் சீரியஸாக ஃபைட் நடக்குது. இங்கே நம்ம ஹீரோ என்னடான்னா சோராவை அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கா. நம்ம சோரா அப்படியே ஓடிட்டு இருந்தால் வேலைக்காகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ தான் பார்த்தா நம்ம ஹீரோ வந்து ஓடியே வர மாட்டிக்கா. அப்போ தான் இவனுக்கு ஒரு விஷயம் தோணுது. ஒருவேளை நம்ம ஹீரோ வந்து அவளோட கண்ட்ரோலுக்கே போகலையே என்னமோ. ஏன்னா ஃபஸ்ட் இவன் சொல்லியிருப்பான் ஓடாத அப்படின்னு சொல்லி. அந்த விஷயம் இவனுக்கு ஞாபகம் வந்தோடனே நான் மட்டும் இதை தப்பாக கல்குலேஷன் பண்ணோம்னா நான் காலி தான் அப்படின்னு நினச்சிட்டு இப்போ மொட்டை மாடியில் போய் நிற்கிறான். இப்போ நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்தோடனே நம்ம சோரா ப்ளீஸ் ஒர்க் ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ உனக்கி ஃபாஸ்ட்டாக ஓடுறான். அவளோட எந்த புல்லட்டுமே இவன் மேலே படலை. அவள் அதிர்ச்சியாகவும் பார்த்தா இவன் என்னடானா நீ இதை எதிர்பார்க்கலான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் மேலேருந்து கீழே விழுந்துருந்தாங்க. இப்போ நம்ம சோரா வந்து ஹீரோவை ஷூட் பண்ண உடனே ஈசுனா அந்த இடத்துக்கு வந்து இவங்களை அட்டாக் பண்ண பார்க்குறா. பார்த்தா நம்ம ஹீரோ வந்து கான்ஷியஸ்னஸாக தான் இருக்கா. சோரா இப்போ தானே இவ்வளோ ஷூட் பண்ணா இவள் எப்படி கான்ஷியஸாக இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்காங்க. ஆக்சுவலி அவன் வந்து அவளோட ட்ரெஸ்ஸில் தான் ஷூட் பண்ணியிருப்பான். இவ்வளோ நேரம் அவள் வந்துட்டு அவளோட கண்ட்ரோல்லையே இல்லை. நம்ம ஹீரோ வந்துட்டு இவ்வளோ நேரம் அந்த ஈஸ்னாவோட கண்ட்ரோலில் இருந்த மாதிரி நடிச்சிருக்கா. இப்போ ஒரு புல்லட் வந்து இந்த ஈஸ்னா மேலே படப்போகுது. ஜஸ்ட் மிஸ்ல இருக்கும்போது அந்த ஈஸ்னாவால் தப்பிக்கவே முடியாது அப்படிங்கிற நேரத்தில் அவள் என்னடானா ஒரு மான்ஸ்டர் பீஸ்ட் மாதிரி மாறிட்டு இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, ஜாலியாக இருக்குது அப்படின்னு அவள் சொல்கிறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோடில் மியூசிக்லாம் போட்டு சும்மா வேறு லெவலில் காமிச்சிருப்பாங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு அந்த லெவலுக்கு புரிஞ்சுதா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் எபிசோட் அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் அதுதான் ஃபைனல் எபிசோட். ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறமா யாரும் ப்ளீஸ் கண்டினியூ பண்ணுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.